விஜய் முதல்வர் ஆகட்டானா செத்து போயிடுவானா, செத்து தொலையட்டும்னு நான் சொல்கிறேன். அவன் 18 வயசாக இருந்தாலும் சரி, 58 வயசாக இருந்தாலும் சரி, எதுக்கு சாகணும்னு ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு நாட்டுக்கு விடுதலை போராட்ட காலத்தில் வெள்ளைக்காரனை ஏற்று போரிட்டப்போ அவன் போய் உயிரை கொடுத்து நெஞ்சில் குண்டை வாங்கிட்டு செத்தவனை வந்து நம்ம பாராட்டலாம், செலவைக்கலாம். இதை மாதிரி எதிர்த்து அநியாயங்களுக்கும் அநீதிகளுக்கும் எதிர்த்து நிற்கணும்னு. ஒரு நடிகை முதல்வர் ஆகலான்னு நான் செத்து போயிடுவேன், நீ மிரட்டுறதே கேவலம். இதில் நீ செத்தா நாங்களாம் வருத்தப்படுவோம்னு நினச்சிட்டு இருக்கேன். அந்த பயிலுக்கு செத்து தொலைக்கட்டுங்கிறேன் நான். அவ்வளவு அறிவிலிகள் பேதைகள் இந்த மண்ணுக்கு தேவையில்லை. நம்ம தமிழகம் எல்லாம் படிச்சிருச்சு, அறிவார்ந்த சமூகம், சிந்திக்கிற சமூகம், உணர்வுபூர்வமாக சிந்திக்கிற சமூகன்றதும் நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. நமக்கு ரொம்ப எமோஷனல் திங்கர்ஸ் நம்ம தமிழ்ஸ். அதை கொஞ்சம் பரவாயில்ல, அது ஆக்கப்பூர்வமான உணர்வாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ மொழி போராட்டத்தில் உணர்ச்சி பூர்வமாக போய் ஒருத்தன் நின்னா தண்டவாளத்தில் தலையை கொடுத்தான் போது வலிக்குது, வேதனையாக இருக்காது, தவறுன்னு தெரியுது. ஆனால் அதற்கு ஒரு நீதி நியாயம் இருந்தது. இல்லை மொழிக்காக நின்னா, கலாச்சாரத்தை எதிர்க்க வந்தவங்களை நின்னான்லாம், பண்பாடை எதிர்க்க வந்தாங்கன்னு சொல்லலாம். நடிகர் முதல்வர் ஆகலை, தோத்து போனார் இதெல்லாம் சொல்லி அவனா செத்தானா, நீ செத்து தொலைன்னு தான் நான் சொல்லுவேன்.